கண்ணியமானவர்களே, தேவையே நிறைவேற்றப்பட மாட்டுது அப்படின்னு சொல்லி கவலையோடு வந்த ஒரு சஹாபிக்கு அவர்களினுடைய தேவை நிறைவேற்றப்பட நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு அமல் ஒன்றை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளின் மீதோ அல்லது ஒரு விஷயத்தின் மீதோ நீண்ட நாளாக ஆசை இருக்குது, ஆனால் அந்த ஆசை நிறைவேற்றப்படலை. இந்த உதாரணத்திற்கு இந்த கார் வாங்க வேண்டும், இது போன்ற வீடு கட்ட வேண்டும், இது போன்று சொந்தமாக இடம் வாங்க வேண்டும், இப்படின்னு ஏதாவது ஒன்று ஆசைப்படுறீங்க. அல்லது இவரை எப்படியாவது ஹலாலான முறையில் திருமணம் முடிக்க வேண்டும் இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆசைப்படுறீங்க. ஆனால் அந்த ஆசை நிறைவேற்றப்படலை அப்படின்னா கவலையப்படாதீங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டையும் ஒரு சஹாபி இது போன்று தான் வந்தாங்க. தன்னுடைய தேவை நிறைவேற்றப்படலை அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அமலை கற்றுக் கொடுத்தாங்க. அதனின் காரணமாக அந்த ஒரு சஹாபிக்கு 2 நாட்களில் அவர்களினுடைய தேவை நிறைவேற்றப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு திக்ர் தான் இந்த ஒரு காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். எப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் சஹாபாக்கள் எப்போதுமே ஃபஜ்ர் தொழுகை முடித்த உடனே நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு முஸாக்கரா செய்வாங்க. முஸாக்கரான்னு சொன்னால் உபதேசம் பண்ணுவாங்க, மார்க்க விஷயங்களை சொல்லுவாங்க, நபிமார்களை பற்றி சொல்லுவாங்க, அல்லாஹ் வஹியை பற்றி சொல்லுவாங்க. இது போன்று ரசூல்லா இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்களை உபதேசமாக சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு, ரசூல்லாவுடைய சின்னத்தா, ரசூல்லாவினுடைய சித்தப்பா, இவங்களுக்கு ரசூல்லாட்ட தயக்கமாகவே இருக்குது இந்த விஷயத்தை கேட்க. எல்லா சஹாபாக்களும் கூட்டமாக உட்காந்துருக்காங்க, இவருக்கு கேட்பதற்கு தயக்கமாக இருக்குது. ரசூல்லாட்ட எப்படி கேட்கறது? தன்னுடைய தேவை நிறைவேற்றப்படணுமே, என்னுடைய தேவை நீண்ட நாட்களாக நிறைவேற்றப்படாமலே இருக்குதே, ரசூல்லாட்ட கேட்போமா, இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரசூலுல்லாஹினுடைய சின்னத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, சின்னவாப்பா, யார் ரசூலுல்லாஹ், நீண்ட நாளாக என்னுடைய தேவை நிறைவேற்றப்படலை, நான் அல்லாட்ட துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு ஒரு தேவை நிறைவேற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது, அதுக்கு நான் நிறைய அமல்கள் செய்கிறேன், அதற்கு எதற்குமே அல்லாஹ் தஆலா பதில் தரமாட்டான், நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், என்னுடைய தேவை நிறைவேற்றப்பட ஏதாவது ஒரு அமலோ அல்லது ஏதாவது ஒரு திக்ரோ ஏதாவது ஒரு வகி, ஏதோ குர்ஆன் ஆயத்தோ சொல்லுங்கள், வசனங்களோ சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட அப்பாஸ் ரதியல்லாஹு எல்லா சஹாபாக்களும் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. ஏன்னா எல்லா சஹாபாக்களுக்கும் ஒரு ஆசை, ரசூல்லா என்ன சொல்ல போகிறாங்க, அந்த அமலை செய்து நாமும் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளலாமே அப்படின்னு சொல்லி எல்லா சஹாபாக்களும் ஆச்சரியத்தோட அளப்பறிந்து பார்க்குறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சற்று நேரம் மௌனமாக இருந்து இந்த ஒரு அமலை கற்றுக் கொடுக்குறாங்க. என்னென்னு சொன்னால், நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு அமலை மட்டும் தினந்தோறும் ஒருவர் செஞ்சு வந்தார்னா அல்லாஹ் தஆலா அவருக்கு 10 விதமான விஷயங்களை அவருக்கு பூர்த்தி செய்து தர்றான், 10 விதமான பலன்களை அவருக்கு பெற்றுத்தர்றான் அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் சொல்கிறாங்க. முதலாவதாக அவரினுடைய தேவை நிறைவேற்றப்படும். அவர் என்ன ஆசைப்படுறாரோ அதை அப்படியே அல்லாஹ் அவருக்கு நிறைவேற்றி தருவான். 2வதாக அவரினுடைய கடன் பிரச்சனை நீக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வதாக அவரினுடைய ரிஸ்கில் அபிவிருத்தி ஏற்படும். ரிஸ்க் அப்படின்னு சொன்னால் அவனுடைய சம்பாத்தியம், உணவு, இன்னும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், இது எல்லாமே ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த ரிஸ்கில் அல்லாஹ் தஆலா மாபெரும் விசாலத்தன்மையை ஏற்படுத்தி தருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. 4வதாக அவருக்கு இருக்கக்கூடிய நோயை அல்லாஹ் தஆலா குணப்படுத்துவான். 5வதாக அவருக்கு நூர் என்னும் ஒளியை அவருடைய முகத்தில் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். 6வதாக யார் இந்த ஒரு அமலை செய்கிறாங்களோ தினம்தோறும் வளமையாக, அவருக்கு அல்லாஹ் தஆலா 6வதாக அவருக்கு இருக்கக்கூடிய தீய காரியங்களை விட்டும், அவருக்கு வரக்கூடிய தீய காரியங்கள், இப்போ உதாரணத்திற்கு சொன்னால் ஏதாவது ஒரு சோதனை நம்மளை நோக்கி வரப்போகுது அப்படின்னா அந்த சோதனைகளை இந்த ஒரு அமல் தடுத்து நிறுத்தும். தீய காரியங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா அவரை பாதுகாப்பான். 7வதாக அவர் செய்த சிறும் பெரும் அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். 8வதாக அவரினுடைய துஆக்களை அல்லாஹ் கபூலாக்குவான். 9வதாக அவரினுடைய குடும்பத்தார்களினுடைய உடல் நோய், அவர் குடும்பத்தார்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களை விட்டு அவர்களை பாதுகாத்து ஆஃபியத்தை ஏற்படுத்தி தருவான். 10வதாக மிக முக்கியமான ஒன்று, அவரினுடைய செல்வத்தில் அவரினுடைய
ரிசுக்கில், அவரினுடைய செல்வத்தில், அவரினுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான் அப்படின்னு சொல்லி ஒரு அமலை சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த 10 விஷயத்தையும் சொன்ன உடனே சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். இந்த 10 பலனை ஒரு அமல் தரப்போதா, அது இன்னும் அமலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள்லாம் ஒரே ஆசையோட ரொம்ப ஒரு ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல போகிறாங்க, இந்த அமலை நம்ம எப்படியாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள்லாம் ஒரு ஆசையோடு கேட்குறாங்க. இப்போ எப்படி நீங்கள் கேட்குறீங்க, அது மாதிரி சஹாபாக்களும் ஆசையோடு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, தினம்தோறும் நீங்கள் தஸ்பீஹ் நஃபில் 4 ரக்காயத் தொழுதுவாங்க. தஸ்பீஹ் நஃபில் 4 ரக்காயத் தொழுங்க, ஒரு நாள் கூட விடாதீங்க. தினம்தோறும் வழமையாக என்ன வேலைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு தினம்தோறும் தஸ்பீஹ் நஃபிலை தொழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு திக்ரையும் ஓதுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதிஹில் கைர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதுதான் 4ஆம் கலிமான்னு சொல்லுவாங்க, தௌஹீத். இந்த கலிமாவை தினம்தோறும் ஓதுவாங்க. ஆக கண்ணியமானவர்களே, தேவையே நிறைவேற்றப்படலை, இன்னும் என்னுடைய செல்வத்திலே பறக்கத்தில்லை, இன்னும் என்னுடைய உடல் முழுவதும் நோயாக இருக்குது, இன்னும் நான் அழகாகவே இல்லை அப்படின்னு சொல்லி கவலைப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷலான அமல் தான் இது. இன்ஷா அல்லாஹ் ஒரே ஒரு அமல் 10 பலன்களை 10 பெனிஃபிட்ஸை நம்மளுக்கு தருது அப்படின்னா அந்த அமல் எப்படிப்பட்ட அமல் என்பதை யோசிச்சு பாருங்கள். அதுவும் ரசூலுல்லாஹ் சொல்லி அமல். ஆக கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட அமலை இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் தேவை நிறைவேற்றப்படலையோ, செல்வத்தில் பரக்கத்து ஏற்படலையோ, யாரெல்லாம் கடன் பிரச்சனையால் கஷ்டமாக இருக்கிறீங்களோ, துவா கபூல் ஆகவில்லையோ, அவர்கள் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் வளமையாக தினந்தோறும் ஒரு நேரத்தை ஒதுக்கி இன்ஷா அல்லாஹ் வளமையாக இந்த அமலை செய்துவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை போன்று அல்லாஹ் தஆலா இந்த 10 அமல்களையும் இதை செய்யக்கூடியவர்களுக்கு பெற்றுத் தருவானாக. ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்து ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.